ஹலோ! நேத்து ஆடிப்பெருக்கு. ஸோ காலையிலேயே சீக்கிரமே எந்திரிச்சு, குளிச்சுட்டு சாமி முன்னாடி அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. சாமி கும்பிடும்போது பாப்பாக்கு இந்த பெல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் மணியை வாங்கி அவள் அடிச்சுட்டு அதில் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஹாப்பியாக இருப்பாள். அண்ட் 10 o'clock படைக்கணுங்கிறதுனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருந்தோம். பூ, பழம், காப்பரிசிலாம் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாலி பிரித்து கோக்கும் போது எனக்கு என் ஹஸ்பண்ட் போட்டு விடணுன்னு ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். பட் எல்லா வருஷமுமே போடும்போது ஏதோ புதுசாக கல்யாணம் ஆகிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த வருஷமும் நான் அவங்களே போட்டு விட சொல்லி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். புது கார் வாங்கி பாப்பாவோட பேர் ஒட்டவே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக பாப்பா பேரை ஸ்டிக்கராக வண்டி முன்னாடி ஒட்டினோம். அதுவும் பார்க்குறக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம். ரிலாக்ஸாக அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டோம். அண்ட் எனக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸ், எனக்கு வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வெரைட்டி ரைஸ் இருக்கும்ல, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அந்த ரிட்டன் கிஃப்ட்டில் ஒரு குட்டி பிளேட், வெத்தலை பாக்கு, வளையல் எல்லாமே இருந்துச்சு. அது கூடவே நம்மளோட பெருமாளோட சிலையோட ஒரு குட்டி மஞ்சள் குங்குமம் டப்பா செம க்யூட்டாக இருந்துச்சு. அந்த டப்பாவை தூக்கி போட மனசு இல்லாமல் இன்னமும் நான் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் குட்டியாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் வச்சுருக்கேன். அண்ட் ரிட்டன் வரும்போது பூமராங்கில் ஃபெரோரோ ரோச்சர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.